வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வீட்டிற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய சில வீட்டு குறிப்புகள், வீட்டு டிப்ஸுன்னு தான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வீட்டில் யாரானும் வந்தால் காஃபி டீ சப்ளை பண்ண, டிஃபன் கொடுக்க, இல்லை வயதானவர்கள் சாப்பிட்றதுக்காக டேபிள் இந்த மாதிரி ஸ்டூல் அது ஏதோ பயன்படுத்திகிட்டு இருப்போம் ரெகுலராக. இது நாளாக நாளாக சில இதில் நல்ல வார்னிஷ் அடித்தாலே அந்த வுட்டு நல்ல கொள்ள நாளைக்கு ரொம்ப நாளைக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் டேமேஜ் ஆகாது, கரையான் வராது, இந்த வண்டு அதெல்லாம் ஓட்டப்படாது. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக நம்ம வாங்குறப்போ இப்படி இந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். மேலே நம்ம ஏதானும் கலர் பேப்பர் அந்த மாதிரி இது ஒட்டிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லையே நான் எங்கேயுமே கோவிலுக்கு போனேன்னா இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டிக்கர் 4-5 வாங்கி வாங்கி வச்சுப்பேன். இதுலேயே சின்ன சைஸு இல்லை இன்னும் அகலமாக பெரிய சைஸ் இருக்குது. அதை சுற்றி நம்ம ஒட்டிட்டு அந்த பார்டர் மாதிரி இருக்குது, ரெட் கலரில் பார்டர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வாங்கி நம்ம ஓரம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்டூலோட அந்த மேல் பரப்பையே நல்லா நம்ம அழகாக ஆக்கிடலாம். பார்க்குறதுக்கே நல்ல வித்தியாசமாக இருக்கும். நல்லா இப்போ க்ளூகன் இருக்குது, அதை வச்சு கூட நம்ம ஒட்டலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேயே ஸ்டிக்கிங் இது இருக்கனால நல்லா அழகாக பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அதில் சூடான ஐட்டங்கள் வைக்கிறப்போ இன்னும் நல்ல அந்த ஹீட்டுக்கு நல்லா ஒட்டிக்கும், ஒன்றுமே ஆகாது. இது உங்களுக்கு உபயோகமான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்கள் லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எப்போயுமே எனக்கு தேவை. மேலும் சில வித்தியாசமான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்காக காத்திருக்கேன். வாங்க அடுத்த டிப்ஸ் போகலாம். இப்போ இது அந்த கோலம் மாதிரி இந்த மாதிரி வாங்கினதை பின்னாடி அந்த பிரிச்சாச்சுன்னு இந்த ரவுண்டு நமக்கு கரெக்டாக கிடைக்குது. இந்த ரவுண்டில் நம்ம இந்த மாதிரி சீடியை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளூகன் வச்சு நல்லா ஒட்டிட்டு இதில் இந்த மாதிரி தலையில் வைக்கிற கிளிப்பில் சில ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த மாதிரி சில இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சில முத்துக்கள் அந்த இது கூட நம்ம பின்னாடி இருக்கிற அந்த லாக் உடஞ்சி போயிடும். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தா அது மயில் இது டைமண்டு அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை பேஸாக வச்சு இந்த ரவுண்டை பேஸாக வச்சு அதில் நம்ம சீடியை வச்சுட்டு என்ன மாதிரி நமக்கு வால் ஹேங்கிங்காவோ இல்லை ஒரே ஒரு இது டெக்கரேட் பண்ணி தொங்க விடுற மாதிரியோ எங்கே வேணுமோ நம்ம வால் டெக்கரேஷனுக்கு ஒரே ஒரு பீஸ் கூட அந்த மாதிரி கூட நம்ம பண்ணி நிறைய அதில் சம்கி அந்த ஸ்டோன் ஒர்க்கு அதெல்லாம் ஒட்டி நம்ம அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணி வீட்டில் மாட்டலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த ஸ்டோனில் எல்லாம் நல்ல வெளிச்சம் படுறப்போ சன் ரேஸோ அல்லது வீட்டில் இருக்கிற வெளிச்சம் படுறப்போ இன்னும் நல்ல கிளிட்டரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கு அது ஒரு உபயோகமான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வச்சு இதை நம்ம இந்த இதே சைஸுக்கு கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு இதை மேலே நல்லா ரவுண்டாக ஒட்டிட்டு இந்த மாதிரி இந்த ஆர்டின் சிம்பிள் வர்ற இடத்துல எல்லாம் குட்டி குட்டியாக ஸ்டோன் ஒர்க் நம்ம ஒட்ட வச்சிடலாம். நானும் அதை செய்துட்டு உங்களுக்கு அந்த மாடலும் காமிக்கிறேன். இந்த இது ஆர்டின் சிம்பிள் இருக்கிற இடத்துல பூரா நம்ம கிளிட்டர்ஸ் வச்சுட்டு இந்த நடுவில் நல்லா ஒரு ரெட்டோ ஒரு பிங்கோ அட்ராக்டிவ் கலரில் நம்ம வச்சிடலாம். இந்த ரவுண்டுக்கு பூராமே முத்து அந்த மாதிரி தான் ஒட்ட வச்சிடலாம். ஸோ நம்மளுடைய இமேஜினரி கிரியேஷன் தான் இது. இந்த ரவுண்டு இந்த டிசைன் நமக்கு அழகாக அதில் கிடச்சிடுது. எவ்வளவோ இருக்குது மாடல்ஸ், நிறைய கிடைக்கும் நமக்கு. மயில் மாதிரி இருக்குது, இந்த தாமரைப்பூ மாதிரி இருக்குது, என்ன பிடிக்குமோ பெரிய சைஸும் எடுத்துக்கலாம், சின்ன சைஸ். அடியில் கார்ட்போர்டு வச்சு நம்ம நல்லா பண்ணோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும். டாப்பில் நல்லா அந்த டபுள் டைப் ஒட்டிட்டு அதை சுவத்தில் நம்ம மாட்டிட்டோம்னா அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸுக்கு அதனுடைய பெயிண்டிங் நல்லாயிருக்கும். இல்லை வேணும்னா அதை நம்ம பாலித்தீன் நல்ல கவரில் ஜவுளி கவர் இருக்கு இல்லையா, அதில் நல்லா இன்சர்ட் பண்ணி போட்டோம்னா இன்னும் நிறைய நாளைக்கு நல்லாயிருக்கும். பர்பஸாக வெளியில் போய் டெக்கரேஷன் வாங்கி தான் நம்ம மாட்டணுங்கிறது இல்லை. நம்மளாவே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி இதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணி அழகாக கார்ட்போர்டில் ஒட்டி நம்ம இதையே வால் ஹேங்கிங் அல்லது வீட்டில் ட்ராயிங் ஹாலில் டெக்கரேஷனுக்கு நம்ம மாட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த மாடல் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு உபயோகமான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் அமைக்கினீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்து தரக்கூடிய என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும். நீங்களும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்னுடைய பதிவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இன்னும் சில டிப்ஸுகள் சொல்கிறதுக்கு காத்திருக்கேன். நன்றி. இந்த மாதிரி மாத்திரைகள் வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம வாங்கினது. அதாவது டாக்டர்ஸ் வந்து நமக்கு 10 மாத்திரை 20 மாத்திரை அப்படின்னு பெரிய அட்டையாகவே கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு சமயம் வந்து உண்மையிலேயே நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு நம்ம வந்து தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் அதை சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம். ஒரு சமயம் வந்து நமக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா நமக்கே ஒரு அலட்சியம் வந்துடும். அந்த மாத்திரைகளை வந்து தொடாமல் அப்படியே வச்சுருவோம். ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த மாத்திரை இருக்கிற கவர் எடுத்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட மாத்திரை அதில் இருக்கும். ஸோ அந்த உள்ள மாத்திரைகளை வந்து என்னன்னு பார்த்துட்டு விட்டமின்ஸு இல்லை ஹீமோக்ளோபின்க்கு உள்ளது, அந்த பிளட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ட் அந்த மாதிரி மாத்திரையெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சத்து மாத்திரைகள் முக்கால்வாசி அதெல்லாமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இந்த இதிலேருந்து பேக்கெட்டில் இருந்து வெளியில் எடுத்துட்டு அதையும் வந்து மண்ணில் இருக்கிற அந்த செடிகளில் போட்டு விட்டிங்கன்னா அதுக்கு தேவையான உரத்தை வந்து அதிலேருந்து அது எடுத்துக்கும். அந்த சத்துக்கள் வந்து செடிகளுக்கு தான் போகும். ஸோ வெறும் மாத்திரையாக ஓப்பன் பண்ணி இந்த பேக்கெட்டோடையே போடக்கூடாது. அதில் இந்த மாத்திரையை நல்லா வெளியில் எடுத்துட்டு இது வந்து சளிக்குள்ளது, இது தேவையில்லை, இது நமக்கு எப்போ இருந்தாலும் தேவைப்படும், இது வேப்பர் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி மாத்திரைகள் வந்து டேப்லெட்ஸு கேப்சூல் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து செடிகளில் மண்ணில் தோண்டி நம்ம போட்டு விட்டோம்னா அதில் உள்ள அந்த சத்தை வந்து அந்த செடிகள் தனக்கு தேவையானதை அதை எடுத்துக்கும், தேவையில்லாதது அந்த மண்ணோட மக்கிடும். ஸோ அன்னெசரியாக வீட்டில் வந்து மாத்திரை கவர்கள் இருக்கிறதுனால யாராலும் தெரியாமல் வாயில் போட்டுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வயதானவர்களுக்கு கொஞ்சம் அந்த எழுத்து என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது, அதனால் அவங்க வாட்டுக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாது. நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை வீட்டில் தேவையில்லாத மாத்திரைகளை கலெக்ட் பண்ணி அப்பப்போ நீங்கள் செடிகளில் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுவும் வேஸ்ட் ஆகாது, அதுவும் செடிகளுக்கு ஒரு உரமாக போயிடும். மரம் இருந்தால் கூட மரத்துக்கடியில் கூட போடுங்க. மரத்துக்கு எல்லாமே தேவை. திடீர்னு அதில் காய்ப்பு வந்து குறையும், திடீர்னு வந்து ஒரு காய்ந்து போன மாதிரி இருக்கும், நிறைய சருகுகள் விழுகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் உள்ள அந்த சத்துக்களை வந்து அதில் போட்டுகிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அது வந்து அந்த விட்டமின்ஸை தனக்கு தேவையானதை அது எடுத்துக்கும். இதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து செடிகள் மரங்களுக்கு அடியில் மண் தோண்டி உள்ளே போடணும். மேலாப்பில் போட்டு வைக்கக்கூடாது. மண் தோண்டி உள்ளே போட்டோம்னா அதுக்கு தேவையான சத்து அது அதில் வந்து எடுத்துக்கும். வீட்லேயும் நம்ம வேஸ்ட் பண்ணோங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்காது. சரி செடிக்கு தானே போச்சு அப்படின்னு நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். ஸோ அன்னெசரியாக தேவையில்லாமல் வாங்க வேண்டாம். தேதி ஆகலைன்னா கூட உடனடியாக நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் வந்து சேல் பண்ணிடலாம். இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன மாத்திரை தேவையோ, பிகோசல்ஸு இல்லை நியூரோபியான் அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிற அந்த மாத்திரை, இல்லை ஜெலுசில் கூட அல்லது காஃப்சில்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாத்திரையை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில மெடிக்கல் ஷாப்பு நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கிறவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டேட்டு மாத்திரம் பார் ஆகக்கூடாது. டேட்டு பாராக இருந்தால் யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்பட முடியாது. அதனால் டேட்டு இதுவாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டேப்லெட் வந்து கவர் வந்து கொஞ்சம் நல்ல மடக்கல்ல இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கடையில் நிச்சயமாக ரிட்டன் வாங்கிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான மாத்திரையை கொடுத்துருவாங்க. அந்த இது நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல உபயோகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியும் நம்ம வாங்குகிற பாலில் தயிர் உரக்குத்தினா கூட நமக்கு கொஞ்சம் புளிச்ச மோர் எப்படியும் ஒரு அரை டம்ளரோ ஒரு 1/4 டம்ளரோ மிகுதி இருக்கும். அதை வந்து ஒரு 2 டேஸ் ஆனால் கூட நம்மளால் புழங்க முடியாது. ஸோ அதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் கருவேப்பிலை செடி இருந்தால் அதில் ஊற்றிருங்க, இல்லை வாழை மரம் இருந்தால் அதில் ஊற்றிருங்க. செடிகளில் வந்து அந்த தயிரில் இருக்கிற அந்த தன்மை வந்து நிச்சயமாக அதனுடைய வளர்ச்சிக்கு உண்மையிலே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட் ஆக்கணும்னு நமக்கும் மனசு சங்கடமாக இருக்காது. ஒரு 1/4 டம்ளர் அரை டம்ளர்னா கூட செடிகளில் ஊற்றினோம்னா அதுக்கு வந்து நல்ல ஊட்டம் வந்து கிடைக்கும். உரமாக போடுறத விட இந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் கொடுக்கறது உண்மையிலேயே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதனுடைய க்ரோத்துக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள்.